டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ஜாவா பஸ்வேர்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த கீ ஃபீச்சர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நமக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணுது, சொல்லுது என்னென்ன ஸ்ட்ரென்த் ஜாவாவில் இருக்குன்னு. அந்த கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் பஸ்வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அது என்னென்னு நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாமே ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாவாவில் வந்து C++ மாதிரி பாயிண்டர்ஸ் கான்செப்டே இல்லை. ஸோ முக்கியமாக இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லை, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து ரொம்ப ஈஸி டு லேர்ன் ஆக்குது. ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். செகண்டு, ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டை ஃபோக்கஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டை லேர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஜாவாவை லேர்ன் பண்ணுறது, அதை ஜாவாவோடைய ஆங்கிளில் திங்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இங்கே அப்ளிகபிள், ஏன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது, எனக்கு ஜாவா தெரியும் அப்படின்னு நான் சொல்லணும்னா இந்த கான்செப்ட் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஏன்னா ஜாவாவோட பெரிய அட்வான்டேஜ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஏன் அப்படின்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டெர்மினாலஜி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜாவாவில் வந்து எப்படி கோட் கம்பைல் ஆகுதுன்னா, நான் ஒரு ஜாவா ஃபைல் எழுதுவேன். அந்த ஃபைலோட நேம் வந்து கிளாஸில் என்ன நேம் எழுதியிருக்குமோ அந்த கிளாஸ் நேம் .ஜாவான்னு இருக்கும். எழுதி முடிச்சுட்டு நான் கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கிளாஸ் ஃபைலை வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வந்து என்ன பண்ணும், பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது .கிளாஸ்னு ஒரு ஃபைல் கிடைக்கும். அந்த பைட் கோடில் நம்ம எழுதுகிற கிளாஸ் இருக்காது, அது வந்து உள்ளுக்குள்ளே பைட் கோடு தான் உள்ளே இருக்கும். அந்த பைட் கோடை எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் கொண்டு போய் வச்சு ரன் பண்ண முடியும். அந்த பிளாட்ஃபார்மில் ஜேவிஎம், அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின் மட்டும் இருக்கணும். எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இந்த கிளாஸ் ஃபைல் போய் அந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் மேலே தான் ரன் ஆகுது. ஸோ நம்ம வந்து எந்த பிளாட்ஃபார்ம் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ரைட் ஒன்ஸு அதை எடுத்துகிட்டு போய் எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் வச்சு ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸில் கோட் எழுதிட்டு அதை கம்பைல் பண்ணி அந்த பைட் கோடை எடுத்துகிட்டு போய் நான் லினக்ஸ்லேயோ மேக்லேயோ நான் இதை ரன் பண்ண முடியும். அடுத்தது செக்யூர். ஏன் செக்யூர்னு பார்த்தீங்கன்னா பைட் கோட் வெரிஃபிகேஷன், மெமரி மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பாயிண்டர்ஸ் இல்லை. பாயிண்டர்ஸுங்கும் போது டேரெக்டாக ஹார்ட்வேர் மெமரி ஆக்சஸ் பண்ணுறது பாயிண்டர்ஸ். அந்த பாயிண்டர்ஸ் கான்செப்ட் இல்லை. எதாக இருந்தாலும் விர்ச்சுவல் மிஷின் மேலே தான் இது ஒர்க் ஆகும். விர்ச்சுவல் மிஷின் தான் வந்து போய் ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுதுன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ரோபஸ்ட், அதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது, கார்பேஜ் கலெக்ஷன் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரன் டைமில் எரரோ எக்ஸெப்ஷனோ வந்து சிஸ்டம் கிராஷ் ஆகிற மாதிரி எந்த சினாரியோவும் வராது. கார்பேஜ் கலெக்ஷன் இருக்குது. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது முக்கியமாக தான். ஏதோ ஒரு ரன் டைமில் எரர் வருது, அதை நம்ம ஹேண்டில் பண்ண மாட்டோம்னா ப்ரோக்ராம் கிராஷ் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ப்ராப்பராக நடக்கும். மெமரி லீக் இஷ்யூஸ்லாம் வராது. அடுத்தது மல்டி த்ரெடர். முக்கியமாக ஜாவாவில் பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் இருக்குது. ஒரே நேரத்திலேயே சைமல்டேனியஸ் த்ரெட்ஸ் நம்மளால் ரன் பண்ண முடியும். த்ரெட்டுங்கிறது ஒரு டாஸ்க், ஒரு கோடு, ஒரு லைன்ஸ் ஆஃப் கோடு. மல்டிபிள் த்ரெட்ஸ் ஒரே நேரத்தில் ரன் பண்ண முடியும். அடுத்தது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் மாதிரி தான் இது வரும். பைட் கோடு வந்து எந்த ப்ராசஸருக்கும் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் சார்ந்து கிடையாது, ஜேவிஎம் சார்ந்து, ஜாவா விர்ச்சுவல் மிஷினை சார்ந்து தான் வரும். ஸோ நம்ம எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி ஜேவிஎம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாவா கோட் எழுதி கம்பைல் பண்ணிக்கலாம். அடுத்தது போர்ட்டபிள். இதுவும் அதே தான். நம்ம ஜாவாவில் எழுதின எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதை கம்பைல் பண்ணிவிட்டு முடிச்சு வர பைட் கோடை வந்து நம்ம போர்ட்டபிளாக ஏதோ ஒரு இடத்துல காப்பி பண்ணி வேறு பிளாட்ஃபார்மில் வச்சு ரன் பண்ண முடியும். அடுத்தது ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பைலேஷன் கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்னால இது வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இதனால். அதே மாதிரி அடாப்டிவ் அண்ட் பேரலல் கார்பேஜ் கலெக்ஷன் நடக்குது. ஸோ அதனால உங்களுக்கு மெமரி அடிக்கடி ப்ராப்பராக க்ளீன் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால உங்களுக்கு அதுவும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். அதாவது 2-3 நோடில் இருக்கிற ஜாவா கோட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா ரிமோட் மெத்தட் இன்வொகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி கோர்பான் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஸோ ஒரு சிஸ்டமுக்கு மட்டுமே ஜாவா சார்ந்தது, ஜாவா ப்ரோக்ராம் சார்ந்ததுன்னு இல்லாமல் பல சிஸ்டம்களில் வந்து நம்ம எழுதியிருந்தாலும் அந்த சிஸ்டம்களுக்குள்ளே இந்த கான்செப்டை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ அதனால் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்க்கு இது பக்காவாக செட் ஆகும். அதே மாதிரி கிளாஸஸ் லிங்கிங்கில் டைனமிக்லி ரன் டைமில் நடக்கும். ரன் டைம் பாலிமாரிசம்னு ஒரு கான்செப்ட் கூட இதில் இருக்குது. ஸோ ஜாவா வந்து டைனமிக். இது வந்து ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்ங்கிற பாயிண்ட் தான் வேறு மாதிரி மாடலில் வந்திருக்கு. பைட் கோடு வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷினில் மட்டும் ரன் ஆகும். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது. டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. ஸோ ஜாவா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணுற டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர், டபுள், பூலியன்,
ஃப்ளோட்டு, கேரக்டர் இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் தான் டேட்டா டைப்ஸ். ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டேட்டாவுக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேரோட லிஸ்ட்டு தான் டேட்டா டைப்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது வேரியபிள். அந்த ஏஜுக்கு வந்து டேட்டா டைப் என்ன இன்டீஜர். ஸோ இது இன்டீஜர் நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும்னு நம்ம வந்து கம்பைலர்கிட்ட சொல்கிறோம். அதான் டேட்டா டைப். இந்த இடத்துல டபுள் ப்ரைஸ் ஈக்குவல் டு 19.99 டெசிமல் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல கம்பைலர்கிட்ட என்ன சொல்கிறோம், டெசிமல் வேல்யூ தான் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறத கம்பைலர்கிட்ட சொல்கிறோம். ஸோ அந்த கம்பைலர்கிட்ட சொல்கிற டைப் தான் டேட்டா டைப். ஸோ 2 கைண்ட் ஆஃப் பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து டேட்டா டைப் இனிஷியலைஸ் பண்ணி அதில் அந்த கைண்ட் ஆஃப் டேட்டாவை போட்டுக்கலாம். பைட், ஷார்ட், இன்ட், லாங் இது எல்லாமே நியூமெரிக்கல் டேட்டா டைப்பு. அடுத்தது ஃப்ளோட், டபுள் வந்து டெசிமல் டேட்டா டைப். கேரக்டர் வந்து ஒரு ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணும். பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் மெமரி சைஸ் என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத போட்டு, அதே மாதிரி இது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா டைப்பை எப்படி டிக்ளேர் பண்ணுங்கிற சிங்கிள் லைன் இந்த டேபிளில் இருக்குது. அடுத்தது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் கிளாஸ் எழுதி அதுக்கான ஃபீச்சர்லாம் எழுதியிருப்பாங்க. அது ஸ்ட்ரிங் கிளாஸ் வரும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டிஜர் டேட்டா டைப்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த லைனை பாருங்கள், இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25. இப்போ கம்பைலர்கிட்ட என்ன சொல்கிறோம், ஏஜ்னு ஒரு வேரியபிள், அதாவது ஏஜ்னு சொல்லி ஒரு மெமரி ஒன்று க்ரியேட் பண்ணு, அந்த மெமரியில் இன்டிஜர் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் கம்பைலர்கிட்ட. ஸோ அந்த வேரியபிள் தான் வந்து நமக்கு அந்த மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்குது. இதுக்கு பேர் தான் வேரியபிள். ஸோ வேரியபிள் என்னென்னா இந்த வேல்யூ வந்து த்ரூ அவுட் தி ப்ரோக்ராம் நம்ம எப்போ வேணாலும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது வேரியபிள். அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள், ஒரு மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன். ஜாவாவில் வந்து ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம், மெத்தட்னு சொல்லுவோம். ஒரு மெத்தடுக்குள்ளே டிக்ளேர் பண்ண வேரியபிள், இல்லைன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ண வேரியபிள், அதெல்லாம் லோக்கல் வேரியபிள்னு வரும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா கிளாஸ் லெவல் வேரியபிள். ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். கிளாஸ் லெவல் வேரியபிள் தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு வச்சு டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷேர்டு வேரியபிள். அடுத்தது அரே. அரே அப்படின்னா என்னென்னா, இப்போ எனக்கு வந்து இன்டிஜருங்கிற ஒரு வேல்யூ ஓகே. நான் இப்போ இன்டிஜர்லேயே 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நான் 10 இன்டிஜர் இல்லை 100 வேல்யூ ஸ்டோர் பண்ணால் 100 இன்டிஜர் நான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டிக்ளேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அரே அப்படின்னா என்னென்னா, ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்டிஜரில் பார்த்தீங்கன்னா 3 இன்டிஜர் இருக்குது. அந்த 3 இன்டிஜரையும் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேமில் வச்சுட்டோம். அந்த நேமுடைய இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸில் 10 இருக்கும், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 20 இருக்கும், செகண்ட் இண்டெக்ஸில் 30 இருக்கும். ஸோ வேரியபிள் நேம் நம்பர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா இந்த 10 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஒரு ரோ அப்படி இருக்கும், அந்த ரோவில் எத்தனை வேல்யூ ஒன்றா இருக்கும். மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும், 2x2 அரே அந்த மாதிரி இருக்கும். இதை டிக்ளேர் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அரே சிம்பிள் 2 தடவை போடுறோம், ஏன்னா 2 டைமென்ஷனல் அரே. அப்புறம் வேரியபிள் நேமு, அப்புறம் அரே ப்ராக்கெட்டுக்குள்ளே மறுபடியும் வந்து அரே ப்ராக்கெட் மாதிரி போட்டு 1, 2, 3, 4 போட்டோம். இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாலும் இண்டெக்ஸ் தான். 0, 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படிங்கிற எலமெண்ட் வரும், ஏன்னா 0, 0, 1 இது, 1, 0, 1, 1 இது. ஸோ அப்படி இண்டெக்ஸ் வரும்போது இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் 0, 1ங்கிறது 2ங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ அரே அப்படிங்கிறது வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள் வித் இண்டெக்ஸை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற ஆக்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷன்ஸோடைய சிம்பிள்ஸ் தான் ஆப்ரேட்டர்ஸ். அந்த ஒவ்வொரு சிம்பிளும் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுதுங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் ஃபைனலாக ஒரு வேல்யூ நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து பேசிக்காக அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் மாடுலஸ், இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நம்ம வந்து இஃப் எல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஏ ஈக்குவல் டு பி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஏ கிரேட்டர் தன் லெஸ் தேன், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கம்பேரிசனுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணிவிட்டு அந்த கம்பேரிசன் வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு பேர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து மேக்ஸிமம் வந்து
இஃப் எல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அண்ட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துல ஆர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து லாஜிக்கல் நாட். ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணி அசைன் பண்ணுறதுக்கு, செப்பரேட் பண்ணி அசைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஏ ஈக்குவல் டு 10னா ஏக்கு வந்து 10 அசைன் ஆகும். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5, அதோடைய ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் தான் ப்ளஸ் ஈக்குவல் டு. அடுத்தது ஏ மைனஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5. ஏவோடைய வேல்யூலேருந்து 5 கழிச்சு 7 அப்டேட் பண்ணிடும். அதோடைய ப்ரோக்ராமேட்டிக் ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ப்ளஸ்ஸு, யூனரி மைனஸு, ப்ளஸ் ஆஃப் ஏ, மைனஸ் ஆஃப் ஏ. அடுத்தது வந்து இன்க்ரிமெண்ட்டு, டிக்ரிமெண்ட். ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும், மைனஸ் மைனஸ்னால் டிக்ரிமெண்ட் பண்ணும். ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம். ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனில் பார்க்கும்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இந்த பிட்வைஸில் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், பிட்வைஸ் எக்ஸ்ஆர் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். டெர்னரி ஆப்ரேட்டர் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இஃபல்ஸ் மாதிரியே தான் வரும். இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிரேட்டர் தான் பியான்னு செக் பண்ணும். கொஸ்டின் மார்க் வந்து கேட்குது, ஏ கிரேட்டர் தான் பியான்னு கொஸ்டின் மார்க்கில் கேட்குது. ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டில் வேல்யூ ஏவை காப்பி பண்ணிடும். இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டில் வேல்யூ பியை காப்பி பண்ணிடும். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாவா கோடு இதில் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 4-5 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஜாவா கோடே பார்க்கல. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா கோட் பார்க்காம டேரெக்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த பப்ளிக் கிளாஸ் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸாம்பிள், அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் இதை மறந்துடுங்க. ஜஸ்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20. ஆப்ரேட்டர்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம்? இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரு, இது ரிலேஷனல் ஆப்ரேட்டரு, இது லாஜிக்கல் அண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது, ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாமா, இல்லை இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாமாங்கிற கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷனில் வந்து கோடே ஒரு டெசிஷன் எடுத்து அந்த ஸ்பெசிஃபிக் பிளாக் எந்த பிளாக் வந்து கண்டிஷனை மேட்ச் ஆகுதோ அந்த பிளாக்கை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கோடே டிசைட் பண்ணுது எந்த சைடு வந்து எக்ஸிக்யூஷன் போகணும் அப்படிங்கிறது. அதுதான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிங் இருக்குது, லூப்பிங் இருக்குது. பிரான்ச்சிங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் எல்ஸு, எல்ஸ் இஃப், ஸ்விட்ச் இதெல்லாம் பிரான்ச்சிங். ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும், பட் எந்த சைடு எக்ஸிக்யூஷன் போகணுங்கிறத கண்டிஷன் டிசைட் பண்ணும். அடுத்தது லூப்பிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச்சிங்கை பார்த்துருவோம். இஃப் எல்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் இப்போ இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 10. இப்போ நம்பர் வந்து 10ன்னு வச்சாச்சு. இப்போ இந்த நம்பர் வந்து 0வோட பெருசாக இருந்துச்சுன்னா இந்த பிரேஸ்லேருந்து, இந்த 2வது லைனில் இருக்க ஓப்பன் பிரேஸ்லேருந்து இந்த க்ளோஸ் பிரேஸ் வரைக்கும் ஒரு பிளாக், எய்தர் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா இந்த பிரேஸ்லேருந்து இந்த பிரேஸ் வரைக்கும் ஒரு பிளாக் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் இந்த இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 10ன்னு அசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் தான் கோட் எக்ஸிக்யூஷன் இந்த பிளாக்கை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுமா, இல்லை இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு டிசைட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் படி நம்பர் 10 நம்பர் வந்து 0வோட கிரேட்டர் தேன். ஸோ இஃப்ங்கிறதுக்குள்ளே போய் பாசிட்டிவ் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிடும். எல்ஸுக்கு போகாமல் கண்ட்ரோல் அடுத்த லைனுக்கு போயிடும். இது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத சொல்கிறோம். இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப். அடுத்தது வந்து ஸ்விட்ச் பார்ப்போம். இது வந்து மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இஃப் எல்ஸில் பார்த்தீங்கன்னா எதிர் இது இல்லை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிடும். இதில் அப்படி இல்லை, எத்தனை கேஸ் வேணாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் டே ஈக்குவல் டு 2ன்னு போட்டாச்சு. இந்த ஸ்விட்சுக்குள்ளே இந்த டேங்கிற பேராமீட்டர் அனுப்பிட்டோம். இதுக்குள்ளே ஒவ்வொரு கேஸாக எழுதியிருப்போம். கேஸ் 1, 2, 3ன்னு நிறைய எத்தனை வேணாலும் எழுதியிருப்போம். எந்த கேஸில் இருக்க வேல்யூ கூட நம்ம அனுப்பின வேல்யூ ஈக்குவலாக இருக்கும், அந்த கேஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் அண்ட் பிரிண்டலன் மண்டே, அடுத்தது டியூஸ்டே, அதர் டேன்னு வந்திருக்கு. இப்போ கேஸ் இது 2ன்னு போட்டிருக்கனால கேஸ் 2 மேட்ச் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து டியூஸ்டேன்னு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல எதுக்கு பிரேக்னா, பிரேக் இல்லை அப்படின்னா எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸில் இருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்து அடுத்தது வந்து அன்டில் பிரேக் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால ஒவ்வொரு கேஸ்லையும் பிரேக் போடுறோம். இது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது லூப்பிங். லூப் என்ன அப்படின்னா, ஒரே லைன் ஆஃப் கோடு, ஒரே செட் ஆஃப் கோடை வந்து கண்டினியூஸாக மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அதை வந்து மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணி நிறைய லென்த் ஆஃப் கோடாக க்ரியேட் பண்ணாமல் ஒரு
ஒரு பிளாக்குக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை இத்தனை தடவை ரன் பண்ணு, இல்லை 5 தடவை ரன் பண்ணு, 10 தடவை ரன் பண்ணு, நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா, ஃபார், வைல், டு வைல் இருக்குது. ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இது வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷன், அதாவது எத்தனை தடவை ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம குறித்து வச்சுக்கிற கவுண்டர் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஐட்ரேஷனுடைய கவுண்ட்டை வந்து குறித்து வைக்கிற, சேவ் பண்ணி வைக்கிற வேரியபிள் இது. இன்ட் i = 1 அப்படிங்கிறது வேரியபிள் இனிஷியலைசேஷன். அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணுறோம். அடுத்தது இன்க்ரிமெண்ட், உள்ளுக்குள்ளே ஒரு பிளாக் ஆஃப் கோட். இப்போ ஃபார் லூப் ரன் ஆக ஸ்டார்ட் ஆனால் i = 1ன்னு வந்துடும். கண்டிஷன் செக் பண்ணால் i <= 5 கரெக்டு, ட்ரூவாக இருந்தால் உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட்டுக்கெலாம் வராது, ஃபஸ்ட்டு உள்ளே போயிடும். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்தது செகண்ட் ஐட்ரேஷன் வரும். அது செகண்ட் டைம்லாம் வரும்போது இனிஷியலைசேஷனுக்கே வராது, டேரெக்டாக கண்டிஷன் செக்கிங், இம்ப்ளிமெண்டேஷன், இன்க்ரிமெண்ட், மறுபடியும் கண்டிஷன் செக்கிங், இம்ப்ளிமெண்டேஷன், இன்க்ரிமெண்ட். ஸோ இது அப்படியே கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும் அன்டில் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும். ஸோ ஐயோட வேல்யூ 1லேருந்து 2, 3, 4 வரைக்கும், 5 வரைக்குமே இருக்கும். 6ன்னு வரும்போது லூப்போடைய கண்டிஷன் ஃபால்ஸு, உள்ளேயே போகாமல் வெளியே வந்துடும். அடுத்தது வைல் லூப். இதுவும் அதே தான், செட் ஆஃப் ஆர் லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து கண்டினியூஸாக எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் வச்சுருப்போம், அதுக்குன்னு ஒரு கவுண்டர் வேல்யூ வச்சுக்கிட்டு அதை கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் அன்டில் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும். இது சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். இன்ட் i = 1ன்னு வச்சிட்டோம். வேர் i <= அதே ஃபார் லூப்பில் இருந்த அதே இம்ப்ளிமெண்டேஷன், i <= 5 அப்படின்னா i வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கும், கண்டிஷன் ட்ரூ, உள்ளே வரும், பிரிண்ட் பண்ணிடும், அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ 2, மறுபடியும் செகண்ட் டைம் இங்கே வரும், ஐயோட வேல்யூ 2 <= 5 ட்ரூ, மறுபடியும் உள்ளே வரும், பிரிண்ட் பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஐயோட வேல்யூ 3 <= 5 ட்ரூ, உள்ளே வந்துடும், பிரிண்ட் ஆகும், மறுபடியும் 4 பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 6ன்னு வரும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகிரும், உள்ளேயே போகாமல் வெளியே வந்துடும். இதுதான் ஃபார் லூப்போடைய எக்ஸிக்யூஷன். டூ வைல், சாரி இது ஃபார் லூப்பில், இது வைல் லூப்பு. டூ வைல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வைல் லூப் வந்து எடுத்தோன்னே என்ட்ரி லெவல்லையே கண்டிஷன் செக் பண்ணிடும். பட் டூ வைல் வந்து ஒரு தடவையாவது மினிமம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸிக்யூஷன் முடிச்சுட்டு எக்ஸிட் செக் லூப். இது ஆக்சுவலாக கடைசியாக லூப் போட்டு வெளியே வரும்போது, அதாவது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயுமே அந்த லாஸ்ட் எக்ஸிக்யூஷன் லைனோட எண்டில் தான் செக்கே பண்ணும். இதுவும் ஆனால் அதே இம்ப்ளிமெண்டேஷன் தான். பட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே கண்டிஷன் ஃபெயிலாக இருந்தாலும் ஒரு தடவையாவது மினிமம் இந்த லூப் ரன் ஆகும், இந்த டூ வைல் லூப். பட் ஃபார் லூப்பும் வைல் லூப்பும் அப்படி கிடையாது. ஒரு தடவை கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுனாலே, ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுனால ஒரு தடவை கூட உள்ளே போகாமல் வெளியே வந்துடும். பட் டூ வைல் அப்படி இல்லை. நான் i = 10ன்னு வச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எடுத்தோன்னே i = 10. அந்த ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் படி ஃபால்ஸ் தான், ஆனால் கண்டிஷன் நம்ம இங்கே செக்கே பண்ணல, உள்ளே போயிடும், பிரிண்ட் பண்ணிடும், i ++ i = 11, அப்புறம் தான் செக் பண்ணோம். 11 <= 5னா ஃபால்ஸு, வெளியே வந்துடும். ஒரே தடவை எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும். இதுதான் டூ வைல் லூப்போடைய நேச்சர். அடுத்தது இந்த சீக்வன்ஷியலாக எக்ஸிக்யூஷன் போயிட்டுருக்க ஒரு சில நேரங்களில் பிரேக்கோ, கண்டினியூ, ஜம்ப் இந்த மாதிரி கான்செப்ட் தேவைப்படும். அதுக்கு தான் பிரேக்கு, கண்டினியூ இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ பிரேக் எதுக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபார் லூப் இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வரும்போது எனக்கு வந்து லூப் வந்து அதோட நின்றணும், ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. i = 1, 2, 3 இருந்துச்சுன்னா பிரேக் ஆகணும். அப்படின்னா அந்த இடத்துல அதுக்குள்ளே ஒரு இஃப் போட்டு பிரேக் போட்டோன்னா i = 1 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும், மறுபடியும் i = 2 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும், மறுபடியும் i = 3 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும், இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது, i = 3 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வருது, பிரேக் ஆகிட்டு வெளியே போயிடுது, 4, 5க்கெலாம் எக்ஸிக்யூட் ஆகாது. இது பிரேக். இது வந்து கண்டினியூ அப்படின்னா என்னென்னா, அந்த ஸ்பெசிஃபிக் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். அதாவது உள்ளே வரும், அதே சினாரியோ தான், i = 1 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும், ஆனால் வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸு, வெளியே போயிடும், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அடுத்தது i = 2 இந்த கண்டிஷன் ஃபால்ஸு, கண்டினியூ பண்ணாது, இங்கே வந்துடும், பிரிண்ட் பண்ணிடும். i = 3 வர்றோமா, 3 வந்தும்போது இன்னர் இஃப்பில் இருக்க வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு உள்ளே போக கண்டினியூ அப்படின்னொன்னே இந்த ஐட்ரேஷன் இதோட முடிஞ்சிருச்சு, அடுத்த ஐட்ரேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லி அதோடைய அர்த்தம். அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல கண்டினியூ முடிச்சதுக்கப்புறம் இந்த system.out.printlnக்கு வராது, i = 3 இருக்கும்போது. அப்படியே இங்கே வந்துடும், i = 4க்கு போயிடும். அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். 4ன்னு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் system.out.println வரும். ஸோ இது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஓவரால் இது மாதிரி ஃப்ளோ மாதிரி. டெசிஷன் மேக்கிங்னா இஃப் ஸ்விட்சு, கண்டிஷன் செக் பண்ணோம்,
எந்த ரூட்டில் போய் எந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கும். லூப்பிங் அப்படி கிடையாது, ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜம்ப் வந்து ஃப்ளோவுக்கு நடுவுலேயே தேவையான இடங்களில் ஜம்போ பிரேக்கோ பண்ணிடும், பிரேக் அண்ட் கண்டினியூ பண்ணிடும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட் கிளாஸில் இருக்கும். அதோடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்காது. அதோடைய நேம் வந்து கிளாஸ் நேம் என்னவோ அதே நேமில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேமும் இருக்கும். இதுக்கு பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இது கன்ஸ்ட்ரக்டரோடைய நேச்சர். இது எப்போ கால் ஆகும்னா, ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும், நம்ம கால் பண்ணவே தேவையில்லை. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்லியாச்சு. மெத்தட்னா என்னன்னு தெரியலன்னா உங்களுக்கு வந்து மெத்தட்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துருவோம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க அட்ரிபியூட்ஸ்க்கு, அதாவது வேரியபிள்ஸ்க்கு வந்து இனிஷியல் வேல்யூலாம் செட் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்டரில் என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா ஒன்றும் இல்லை, கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த பேராமீட்டரும் இல்லாமல் நார்மலாக கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இருக்கிறது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம எழுதலைன்னா கூட பை டிஃபால்ட் ஜாவாவில் அது இருக்கும், நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது, அதாவது பின்னாடி இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்ட்ரிங் நேமு இன்ட் ஏஜ், இது கிளாஸ். இந்த இடத்துல இதே பேரில் ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நம்ம என்ன கோட் வேணால் எழுதிக்கலாம். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இது எப்போ கால் ஆகும் அப்படின்னா, இதே கிளாஸ்லேயே இதே கிளாஸில் இல்லை, வேறு கிளாஸில் மெயின் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த மெயினுங்கிற கிளாஸில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ண இந்த செகண்டே இந்த ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட்டுங்கிறது எக்ஸிக்யூட் ஆன உடனே இமீடியட்டாக இது கால் ஆகும். ஸ்டூடெண்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அடுத்தது இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே டீட்டெயில்ஸுங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா unknown 18 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன்னா நம்ம unknown 18ங்கிற வேல்யூ இங்கே செட் பண்ணல, இங்கே தான் செட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறதையும் நம்ம கால் பண்ணல. அப்போ எது கால் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ண உடனே, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடுச்சு. நேமுக்கு unknown, ஏஜுக்கு 18 செட் ஆயிடுச்சு. அடுத்தது டிஸ்பிளே டீட்டெயில்ஸை கால் பண்ணோன்னே நமக்கு unknown 18ங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, பேராமீட்டர் இருக்காது. இதே பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா பேராமீட்டர் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அதே கிளாஸ் தான், அதில் வந்து பேராமீட்டர் இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து நேமும் ஏஜையும் வாங்கிக்கிட்டேன் இந்த பேராமீட்டர். இப்போ அதே கிளாஸ் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, வேல்யூவோடு அனுப்புகிறோம், நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் அலைஸ் 21. இப்போ என்னாகும், நமக்கு வந்து பை டிஃபால்ட் அலைஸ் 21ங்கிறது வந்து அங்கே செட் ஆயிடும், பிரிண்ட் ஆயிடும். ஏன்னா இதுவும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே கால் ஆயிரும். கால் பண்ணோன்னா அந்த வேல்யூ செட் ஆயிரும், அந்த வேல்யூ நமக்கு அவுட்புட் ஆகும். இப்போ இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டையும் ஒரே கிளாஸில் எழுதலாமான்னா எழுதலாம், தாராளமாக எழுதலாம். அப்போ எழுதும்போது எது கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேராமீட்டர் இல்லாமல் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்னா இது கால் ஆகும். இல்லை பேராமீட்டரோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணோம்னா இந்த பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ ஒரே கிளாஸில் 2 கன்ஸ்ட்ரக்டரும் எழுதலாம். இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். அது வந்து மெத்தட் ஓவர்லோடிங் டாபிக் வரும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். மெத்தட்ஸ் C++லாம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கள்ல, அதே கான்செப்ட் வந்து இதில் வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெத்தட்ஸ்னால் என்னென்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோடு, அது வந்து பெராந்தசிஸ்குள்ளே இருக்கும், ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே இருக்கும், செட் ஆஃப் லைன்ஸு. அந்த பிளாக்குக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த பிளாக் வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணுதுங்கிற ரிட்டர்ன் டைப் இருக்கும். அதே மாதிரி அந்த பிளாக்குக்கு வந்து என்ன இன்புட் கொடுக்க போகிறோங்கிறது பேராமீட்டர்ஸில் இருக்கும். இது வந்து மெத்தட்ஸோடைய ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல இது இந்த மாதிரி சூட் ஆகும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து அடிக்கடி 2 நம்பரை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வேணும், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் 2 நம்பரை வாங்கி அதை ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுற கோடை நான் எழுத மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு பிளாக்குள்ளே அந்த 2 நம்பரையும் வாங்கி எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணுற கோடை எழுதிட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே அதுக்கு ஒரு பேர் வைப்பேன். அடிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுருவேன்.
இப்போ பேர் வச்சு அதை நான் என்னுடைய ப்ராஜெக்ட்லேயே வச்சுருப்பேன். எங்கெங்கெல்லாம் தேவை அங்கெங்கெல்லாம் அடிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் A, B அப்படின்னு கால் பண்ணோன்னா அது எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துரும். அதை ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நான் எல்லா மல்டிபிள் பிளேசஸில் வந்து ஒரே கோடை ரிப்பீட்டராக பேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு இடத்துல மாடியூல்ஸாக க்ரியேட் பண்ணி ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாடுலாரிட்டி, ரீயூசபிலிட்டி இதெல்லாமே இதில் பார்க்குறோம். ஸோ இதுதான் மெத்தட்ஸு. இதில் வந்து சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறது வந்து பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ரிட்டர்ன் டைப், இந்த மெத்தட் வந்து ஒரு செட் ஆஃப் அதாவது லைன்ஸ் ஆஃப் கோடை முடிச்சுட்டு ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா? ரிட்டர்ன் பண்ணணுன்னா அந்த ரிட்டர்ன் டைப் இன்டீஜரா, இல்லை எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா வாய்டு, அப்புறம் ஒரு மெத்தட் நேமு, அப்புறம் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா பேராமீட்டர்ஸ், இல்லைன்னா எம்டியாக விட்டுறலாம். இந்த பிரேசஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து என்ன கோடு எழுதணுமோ அதை எழுதணும். ஸோ அந்த மெத்தட்ஸோட காம்பனன்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஆக்சஸ் மாடிஃபையர், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், ரெண்டில் இது மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும். ரிட்டர்ன் டைப் வந்து அந்த மெத்தட் வந்து ஏதோ ஒரு ரிட்டர்ன் பண்ணுதா வேலையை முடிச்சுட்டு அப்படிங்கிறது. மெத்தட் நேமு, பேராமீட்டர்ஸ் வந்து இன்புட் பேராமீட்டர்ஸ் இருந்தால் போடலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. அப்புறம் கோடு, மெத்தட் பாடி. இந்த மெத்தட்ஸ்லேயே 2 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் இப்போ அடிஷன்னு சொல்லி ஒரு மெத்தட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரியே தேவையான பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து ஜாவாவில் நிறைய எழுதி வச்சுட்டாங்க. அப்படி எழுதி வச்ச மெத்தடுக்கு பேர் தான் ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். நம்ம யூஸ் பண்ணுற system.out.println அப்படிங்கிறதே ஒரு மெத்தடு தான். ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க. நான் system.out.printlnக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அது நமக்கு என்ன பண்ணுது, அந்த ஸ்ட்ரிங்கை கன்சோலில் பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அப்புறம் யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ், நம்மளே நமக்கு தேவையான மெத்தட்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். இது வந்து ஒரு மெத்தடோட எக்ஸாம்பிள். அதாவது மெத்தடை எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிற எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு கிளாஸ் கால்குலேட்டர் கிரீட்னு சொல்லி ஒரு மெத்தடு. அது வந்து என்ன பண்ணுது, பிரிண்ட் மட்டும் பண்ணுது. அப்புறம் ஆடுன்னு சொல்லி ஒரு மெத்தட் நான் சொன்ன அதே இது இன்ட் கமா ஏ, இன்ட் ஸ்பேஸ் ஏ கமா இன்ட் ஸ்பேஸ் பி, 2 பேராமீட்டர் வாங்குது இந்த மெத்தடு. வாங்கி 2ஐயும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது, அதே கான்செப்ட். அப்புறம் டிஸ்பிளே ரிசல்ட்டுங்கிற ஒரு மெத்தடு. அந்த மெத்தடு வந்து ஒரு இன்புட் வாங்குது, அந்த இன்புட் வந்து பிரிண்ட் பண்ணுது. இது கால்குலேட்டர் கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு இங்கே நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கால்குலேட்டர் நியூ கால்குலேட்டர் ஆஃப், அப்புறம் கால்குலேட்டர் கிரீட். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட் வெல்கம் டு தி கால்குலேட்டர்னு வரும். அப்புறம் int sum equal to calculator.add off, அதில் வந்து 10,20 கொடுத்தோன்னா 30ங்கிற வேல்யூவை இந்த ரிட்டர்ன் டைப் என்ன பண்ணுன்னா, எந்த லைன் இதை கால் பண்ணிச்சோ இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இந்த சம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது அதே ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே ரிசல்ட் ஆஃப், அந்த வந்த சம்முங்கிற வேல்யூவை அனுப்பிச்சி விட்றேன். அது என்ன பண்ணால் அந்த சம்மை வாங்கி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன கான்செப்டில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். பேராமீட்டர் இல்லாத ஒரு மெத்தடு, ரிட்டர்ன் டைப்பும் இருக்காது. அடுத்து ரிட்டர்ன் டைப் இருக்கிற மெத்தட், பேராமீட்டர் இருக்குது, அப்புறம் ஒரே ஒரு பேராமீட்டர். 3 கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். இல்லையே இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.